நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அதனாலேயே மாதத்துக்கு 4 தடவை நெட் சென்டர் பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் இனிமேல் தேவையே கிடையாது. ஏன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்களே உங்களுடைய இடத்துல இருந்தே பண்ண முடியும். அதுக்காக ஒரு புதிய ஆப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப், அதில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். ஆதார் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஒரு சிம் கார்டு வாங்குறதுல இருந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு ஆதார் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறதுனால இதோடைய இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனாலயே இது மாதம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க, அதை நம்ம மாற்றி பண்ணி ஒரு புது ஆதார் கார்டு வாங்கிட்டு வந்து வச்சா அதுக்குள்ளே ஒரு புதிய சேஞ்சஸ்ன்னு சொல்லி அதை பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி நிறைய ஆதார் கார்டு வாங்கி வச்சு இதுக்கு மேலே என்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் இப்போது பயங்கர வெறுப்புலையும் இருந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போடுற விதமாக தான் ஆதார் ஆணையம் ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ்ன்னு எல்லாத்தையுமே நீங்களே மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாருமே ரொம்ப டிஜிட்டலாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதில் என்ன அப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் பற்றி பார்க்கணுன்னா அது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் QR கோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா உங்களுடைய ஆதாரை முழுக்க டிஜிட்டலாக வச்சுக்க முடியும். இப்போ ஆதார் ஒரு இடத்துல கேட்குறாங்கன்னா நம்ம ஒன்று அந்த ஆதார் கார்டையே கொடுப்போம், இல்லைனா அது ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம், இல்லைனா இ ஆதாராக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இங்கே தேவை கிடையாது. இந்த ஆப் மூலியமாகவே உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதில் QR கோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த QR கோடை நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அந்த நபர் இது ஸ்கேன் பண்ணாங்களாவே உங்களுடைய ஆதார் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஆதார் எடுத்துகிட்டு போகணும், எல்லா இடத்துக்கும் ஆதாருடைய ஜெராக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்களே உங்களுடைய ஆதாரை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ இதில் என்னோடய ஃபோட்டோ தெரியக்கூடாது, இதில் என்னுடைய நம்பர் தெரியக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ ஒரு நபருக்கு அனுப்பும்போது அது எல்லாத்தையுமே நீங்களே அதை மறைச்சிட்டு நீங்கள் இந்த ஆதாரை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்குது. முதல்ல இந்த ஆதார் ஆப் எடுத்த உடனே உங்களுக்கு உங்களுடைய ஆதாருடைய 12 டிஜிட் போட்டு நீங்கள் என்டர் பண்ணி அதில் லாகின் பண்ணணும். உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு OTP அப்படின்றது சென்ட் ஆகும். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கேட்கும். அதாவது உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் அதில் காட்டி உங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது உங்களை அலோவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும், இல்லை அதில் நீங்கள் வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, இல்லை எதையாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஸ்கேனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்குள்ளேயும் நிறைய டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகிற விதமாக நிறைய விஷயங்களை இன்புட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பயோமெட்ரிக் லாக் இருக்கிறதுனால உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காகவே இதை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆதார் கார்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேருடைய ஆதார் கார்டையுமே வச்சு நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போவீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை எதுக்காவது போகும்போது ஆதார் கார்டு அவங்களது மிஸ் ஆகிருக்கும், இல்லை டிஜிட்டலாக இருக்காது, ஜெராக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கக்கூடிய டைமில் கூட இந்த ஆப் மூலிமா 5 பேருடைய உங்களுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய 5 பேருடைய ஆதாரை இதில் நீங்கள் ப்ரொஃபைலை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே பயன்படும் வகையில் இருக்குது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல இந்த ஆப்பில் எப்படி ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் மாற்றுறது அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்பில் லாகின் பண்ணி போனீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில் அட்ரஸ் அப்டேட் காட்டும், ஃபோன் நம்பர் அப்டேட் காட்டும், நேம் அப்டேட் காட்டும், டேட் ஆஃப் பர்த் அப்டேட்னா இந்த மாதிரி நீங்கள் எது
எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே காட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்ரஸை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ₹75 வரலுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பே பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பே ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்டேட் அப்படின்றது வந்து இதாகிடும். ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே இது வந்து அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான மெசேஜஸும் உங்களுக்கு காட்டும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபோன் நம்பர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் ₹75 வரலுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வெளியே போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 வரலுமே பண்ணுவாங்க. இதுவே இன்னும் வில்லேஜ் சைட்லாம் இருக்கீங்க, அங்கே வந்து சென்டர்லாம் அதிகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில இடங்களில் ₹200 வரலுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் டிஜிட்டலாக மாற்றி வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுடைய ஃபோனில் இருந்தே ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆப் அப்படின்றத வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆப் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகி மக்கள் மத்தியிலையும் அதிக வரவேற்பையும் பெற்றிருக்கு. இல்லை நீங்கள் இந்த ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்கு, இல்லை இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை எதை மாற்றினா சரியாக இருக்கும், இல்லை இது வந்து தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.